அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது ஸ்ட்ரெச் பார்க்க போறோம். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், காஃப் மசில் ஸ்ட்ரெச் வந்துடும். அதே மாதிரி இப்ப நம்ம மார்பு பகுதியுமே சேர்த்து விரிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் எல்லாமே கலந்த மாதிரி வரும். எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம முதுகு தண்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம மார்பை நல்லாவே இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பெண்ட் பண்ணும் போது நம்மள மார்பு விரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம முதுகு தண்டுக்குமே நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அஸ்வ சஞ்சலாசனா, சூரிய நமஸ்காரம்ல பண்ணக்கூடிய அஸ்வ சஞ்சலாசனா. அந்த போஸ் எப்படி பண்ணணும்னா, வஜ்ராசனத்துல இருந்து ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு ரெண்டு கையுமே இப்படி வைப்போம். இந்த கால் பின் கால் இருந்து வைப்போம். இதுதான் அஸ்வ சஞ்சலாசனா. சூரிய நமஸ்காரம்ல நாலாவது ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். கால் இவ்வளவு பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடும் வச்சுட்டு இப்படி நேரா நிக்க போறோம். நின்றுட்டு ரெண்டு கையுமே தலைக்கு பின்னாடி கைகளை அப்படி கோக்க போறோம். கோத்துட்டு நம்மளோட இந்த இடுப்பு பகுதியை முன்னோக்கி கொண்டு போயிட்டு நல்லாவே அப்படி விரிவு மார்பு நல்லா விரிச்சிட்டு அப்படியே நல்லா பேக் பெண்ட் மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு உடனே நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவோம். பார்க்கலாம். கைகள் கொண்டு போயிட்டு பின்னாடி கைகள் கோத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த எல்போ நல்லா அப்படி ஓப்பன் பண்ணும். எல்போ நம்ம ஓப்பன் பண்ணாதான் நம்ம செஸ்ட் நல்லாவே ஓப்பன் ஆகும். இதுல இருந்து அப்படியே முன்னோக்கி இந்த இடுப்பு பகுதியை முன்னோக்கி இப்படி கொண்டு போயிட்டு நல்லா அப்படி வளைஞ்சி தலையை பின்னோக்கி கொண்டு போகும். மறுபடியும் அப்படியே முன்னோக்கி குனியும். தளர்த்திக்கலாம். எப்பயுமே ஒரு பேக் பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா இந்த இடுப்பு பகுதி வலிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இப்போ ஆல்டர்னேட்டிவ் இப்போ எப்படி நம்ம ஒரு ஆசனா பண்ணும்போது வலது பக்கம் செஞ்சுட்டோம்னா இடது பக்கம் செய்யறோம். அதே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஒரு பேக் பெண்ட் பண்ணுவோம். பேக் பெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெச்ல பண்ணும்போது நம்ம முன்னோக்கி போகும்போது அந்த கால் நேரா ஆக்க முடியல, முட்டியை நேராக்க முடியலனாலும் பரவாயில்ல. கால் நம்ம முன்னோக்கி மட்டும் போனா மட்டும் போதும். இப்போ அது அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை முன்னோக்கி வச்சுட்டு ரெண்டு கைகளுமே தலைக்கு பின்னாடி கோத்துக்கலாம். இப்போ இது இன்னொரு கால் இந்த டோ ஃபிளாட்டனா வச்சிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அதனால டோ இந்த மாதிரி டக் பண்ணிக்கலாம். கைண்டு வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை முன்னோக்கி கொண்டு போயிட்டு நல்லா வளைஞ்சி மாறு பகுதி விரிச்சு பின்னோக்கி பார்க்கணும். வரும்போது இந்த காலை நேராக்க முடியல, பேலன்ஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இப்படியே கூட நம்ம குனிஞ்சிக்கலாம். இந்த கால் இப்படியே கூட வச்சுட்டும் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை கரெக்டாக வருதுங்கிற மாதிரி இருந்தால் இப்படியும் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் செஞ்சுட்டு உடனே பாலாசனால அதாவது இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, முன்னோக்கி இது பண்ணோம் இல்லையா, அது இந்த பாலாசனால கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் பண்ணும். ஏன்னா இப்போ பண்ணும்போது எப்பயுமே நம்ம கைகள், கால்கள், முதுகு எல்லாமே வலிக்கும். ஸோ அதனால இதுல படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதுல படுத்து நமக்கு ரிலாக்ஸேஷன் வரலைன்னா நம்மளோட சாந்தி ஆசனா அப்படியே படுத்தலாம். படுத்து கை காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு போகலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம பாடி ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உடனே நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம அப்படியே கூட்டிட்டு எடுத்துட்டு போகலாம். அதே டைம்ல நம்ம மூச்சுமே உடனே இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும் போதே நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்துட்டு வெளியில விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் இன்ஸ்டன்ட்டா நம்ம பாடிக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். ஸோ இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.